ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல ஆராதனைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு, இப்படி இருந்த உன்னை கர்த்தர் இப்படி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இப்படி இருந்த உன்னை கர்த்தர், ஒரு காலத்தில் இந்த 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 ஒரு கொட்டேஷன் ரொம்ப டென்ட்ரன்ஸ். இப்படி இருந்த நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களே, இல்லையா? சரி, இப்படி இருக்கிற உங்களை, எப்படி இருக்கிற உங்களை என்ன பிரசங்கம் பண்ணாலும் கேட்கவே மாட்டேன். என்ன நீ கடிஞ்சு கொண்டு பிரசங்கம் பண்ணாலும் நான் அசரவே மாட்டேன். நான் ஜெபிக்கவே மாட்டேன். நான் வேதத்தை வாசிக்கவே மாட்டேன். நான் ஊழியம் செய்யவே மாட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன். நீ இப்படி போனால் நான் இப்படித்தான் போவேன். நான் இப்படித்தான் செய்வேன். நீ இப்படி பண்ணால் நான் இப்படித்தான் இருப்பேன். ஆமாம், நம்ம அப்படி இருக்கிற ஆள் தான் ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சவுல் குதிச்ச குதியெல்லாம் ஆண்டவர் அமைதியாக பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் கண்ணில் கை வச்சார். கண் தெரியாமல் கீழே விழுந்து தடவிக்கிட்டு இருந்தான். நீ எழுந்து நேர்த்தெருவுக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படுன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிரியைகளும் நடத்துதலும் ரொம்ப வித்தியாசமானது. நம்ம யாரும் ஆண்டவரோட பெரிய ஆட்கள் இல்லை. ஆண்டவரை விட ரொம்ப பிஸியான ஆட்கள் நம்ம யாரும் இல்லை. அல்லேலூயா. இப்படி இருந்த ஒன்றை கர்த்தர் இப்படி மாற்ற விரும்புகிறார். ஆராதனைக்கு டைமுக்கு வராதிருக்கிற ஒன்றை டைமுக்கு வர்ற நபராக கர்த்தர் மாற்றப் போகிறார். உபவாச ஜபத்துக்கு வராமல் இருக்கிற ஒன்றை உபவாச ஜபத்துக்கு முன்பதாகவே வந்து நிற்கிற நபராய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஊழியமே செய்ய மாட்டேங்கிற உறுதியான தீர்மானம் எடுத்த ஒன்றை கொண்டு கர்த்தர் ஊழியம் செய்ய வைப்பார். உன் கிருபைகளை நஷ்டப்படுத்தி அதில் பெருமை கொள்கிற ஒன்றை கர்த்தர் உருவாக்கி சரிப்படுத்துவார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். போதகருக்கும் உனக்கும் நல்லுறவு இல்லாமல் இருக்கிற ஒன்றை போதகரோடு நல்லுறவு படுத்துவார். திருச்சபையோடு நல்லுறவு இல்லாதிருக்கிற உங்களை கர்த்தர் திருச்சபையோடு நல்லுறவு படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. இப்படி இருக்கிற உங்களை, தசமபாகம் காணிக்கையை கொடுக்காத உங்களை தசமபாகம் காணிக்க கொடுக்கிற நபரா கர்த்தர் மாற்றுவார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாத உங்களை கர்த்தர் ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். சக விசுவாசிகளோடு ஐக்கியப்படாமல் இருக்கிற உங்களை கர்த்தர் சக விசுவாசிகளோடு ஐக்கியப்படுகிற நபராய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க இப்படி இருக்கிறீங்க, நீங்க இப்படி இருக்கிறது நல்லதல்ல. இப்படி இருக்கிற உங்களை கர்த்தர் இப்படி மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு இன்னைக்கு சிலர் வர்றதில்லை. ஜெபம் சிலருக்கு இன்னைக்கு பிடிக்கிறது இல்லை. பைபிள் வாசிக்கிறது இன்னைக்கு சிலருக்கு விருப்பம் இல்லை. ஊழியம் செய்கிறது இன்னைக்கு சிலருக்கு விருப்பம் இல்லை. கொடுக்கிறது விருப்பம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படியெல்லாம் இருக்கிற உங்க வீட்டில் ஜெபம் நடக்கும்போது நீங்க இருக்கிறது இல்லை. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்க வீட்டில் நடக்கிற ஜெபத்தில் யாரும் இருக்கிறது இல்லை, நீங்களே இருக்கிறது இல்லை. மகிமையான ஊழியம்ல, அற்புதமான ஊழியம்லது. ஆமென். இப்படி இருக்கிற உங்களை உங்க வீட்டில் உட்கார வச்சு கர்த்தர் ஆராதிக்க வைப்பார். உங்களை துதிக்க வைப்பார். உங்களை ஜெபிக்க வைப்பார். ஓடுற உங்க காலை கர்த்தருடைய வல்லமை தொடும். மறைஞ்சு நிற்கிற உங்களுடைய சிந்தனைகளை கர்த்தருடைய வல்லமை தொடும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இப்படி இருக்கிறீங்க சகோதரனே, நீங்க இப்படி இருக்கிறீங்க சகோதரி, தங்கச்சி, நீ இப்படி இருக்கிற. உன்னால ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா உன்னை கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, மாற்ற விரும்புகிறார். இப்படி இருக்கிற ஒன்னை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு நன்மை செய்தாலும் நன்றியற்று போகிற உன்னை நன்றி உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நன்மை செய்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிற ஒன்னை கர்த்தர் செய்த நன்மைக்காய் முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கிற மனுஷனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கிற ஒன்றை கர்த்தர் இப்படி மாற்ற விரும்புகிறார். நீ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆதாரமாய் உங்களோடு பேச விரும்புகிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படி நாம எப்படி இருக்கிறோம்?
அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஓகே, 2:5 வாசிட்டீங்களா? இல்ல பாஸ்டர், இன்னும் 2 இருக்கு. வசனமும் 5ஆம் வசனமும். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்னும் அகப்படல. போதும். எப்படி இருந்தீங்க தெரியுமா? இந்த பேதுருவை போல தோற்று போன நபராக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல கைகளை உயர்த்தி உங்களை கேட்டா உங்களில் அநேகர் சொல்ல முடியும், நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் ஐயா, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வருமானம் இல்லை, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், என்னால் சரியாய் ஜெபிக்க முடியவில்லை, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் கூட என்னால் வாசிக்க முடியவில்லை, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், மாதம் ஒருவருக்கு ஒரு நபருக்கு கூட சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாத நபராய் இருக்கிறேன், நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், சில மணி நேரங்கள் பெற்ற அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க முடியவில்லை, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், என்னால என் வீட்டை கட்ட முடியல, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள் தடைபட்டு போகிறது, தோற்று போய் வந்திருக்கிறேன், குழந்தை வாக்கியம் எனக்கு இன்னும் நாட்கள் ஆகி கொண்டிருக்கிறது, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், என்னால் கடனை அடைக்க முடியவில்லை, நான் தோற்று போய் வந்திருக்கிறேன், என் வியாதிக்காக எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தும் என் வியாதி சுகமாகாமல் நான் தோற்று போய் வந்திருக்கிறேன். ஆமென். பேதுருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராத்திரி முழுசும் வலை போட்டிருக்கிறான், ராத்திரி முழுசும் மீன் பிடிச்சிருக்கிறான், ஆனா அவன் வாழ்க்கையில என்ன இல்லை? தோற்று போன பேதுருவாக நீங்க வந்திருக்கிறீங்களா? இங்க வந்திருக்கிற நீங்க சொல்ல முடியும், பாஸ்டர் என் வாழ்க்கையில எதுவுமே வெற்றி இல்லை பாஸ்டர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நபர் என்னோடு பேசினார். சொன்னார், பாஸ்டர் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற இந்த தொழிலானது 52வது தொழில் பாஸ்டர்னார். எத்தனாவது தொழில்? 52வது தொழில் பாஸ்டர். வண்டி வாங்கி பூண்டு வெங்காயம் விற்று பார்த்தேன், ஒன்றும் இல்லை. தேங்காய் வாங்கி விற்று பார்த்தேன், ஒன்றும் இல்லை. தேங்காய் வாங்கி அரைச்சி எண்ணெய் விற்று பார்த்தேன், ஒன்றும் இல்லை. வக்கீல் ஆஃபீஸ் போட்டு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. காய்கறி கடை போட்டு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. எல்லாம் சும்மா 52 விதத்தில் சம்பாதிப்பதற்கு பிரயாசப்பட்டு தோற்று போய் வந்திருக்கிறேன். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, போதுமான பொருளாதார செழிப்பு இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான காரியத்தில் தோல்வி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, பரிசுத்தம் கிடையாது, ஊழியம் கிடையாது, அந்நிய பாஷை ஜெபிக்கிறது கிடையாது, கர்த்தருடைய ஊழியத்தில் கொடுக்கிறது கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி. தோற்று போன பேதுருவாக நீங்க இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை இன்னைக்கு மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பேதுருடைய வாழ்க்கையை இன்னும் நீங்க சற்று பார்ப்பீங்கன்னா, ஸ்தோத்திரம், இப்படி இருந்த உன்னை கர்த்தர் இப்படி மாற்றுகிறார். இரண்டாவது, அந்த பேதுரு எப்படி இருந்தார்? மத்தேயு 26:51 வாசிக்கிறவங்க சத்தமா வேகமா மைக்கில் வாசிங்க. மத்தேயு 26:51. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி வேலைக்காரனை காதர வெட்டினான். போதும். முதலாவது நான் சொன்னேன், இப்படி இருந்த உன்னை கர்த்தர் இப்படி மாற்றுகிறார். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனிதன் இப்படி இருந்தான். அந்த மனிதனுடைய பெயர் பேதுரு. அந்த மனிதனை குறித்து முதலாவது பார்க்கிறோம், அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தோல்வி. இன்றைக்கு அதை போல தோற்று போன நபராக நீங்கள் வந்திருக்கிறீர்களா? நம்பர் 1. இரண்டாவது, கோபப்படுகிற நபர். நீங்க நல்ல விஷயத்துல கோபப்பட்டீங்கன்னா வேதாகமம் அதை அங்கீகரிக்கிறது. ஆனா சும்மா கோபப்பட்டீங்கன்னா அது பாவம். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு?
நல்ல விஷயத்தில் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா நல்லது. பிள்ளைகள் காலையில் எந்திக்கணும், எந்திக்கல பிள்ளைகள் மேலே கோவப்படுறீங்க, நல்லது. பிள்ளைங்க ஹோம்ஒர்க் செய்யலை, கோவப்படுறீங்க, நல்லது. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நல்ல கோபம் கெட்ட கோபம்னு இருக்குது. ஆமென். நல்ல கோபத்தை வேதாகமம் குட் அப்படி சொல்லும். ஆனால் கெட்ட கோபம்னு ஒன்று இருக்குது. இனி செத்தாலும் இவன்கிட்ட பேசக்கூடாது. நீ செத்ததுக்கு அப்புறம் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஒன்றும் கவலை இல்லை. அல்லேலூயா, ஆமென். அதில் ஒரு பெருமை சிலருக்கு. எதில் பெருமை? செத்தாலும் ஆமாம் பேச மாட்டேன். தயவு செய்து அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் லைஃப்பில் மாற்றணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை நல்லா தெளிவாக படிங்க. கோபம், இந்த பேதுருடைய கோபம் அவனை எங்க கொண்டு விட்டுச்சு அப்படின்னா, இன்னொருத்தனுடைய காதை வெற்ற அளவுக்கு கொண்டு போயிருச்சு. ஆமென், அல்லேலூயா. கோபம். இன்னைக்கு சில விசுவாசிகள் கோபப்பட்டு வர்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா 7 இருந்து Z வரைக்கும் ஆங்கில வார்த்தையை பேசிட்டு அல்லேலூயா குப்பையில போடுவான் ஆராதனையை. யார்கிட்ட நடிக்கிற நீ? யார்கிட்ட மாய்மாலம் பண்ற? ஓ மாய்மாலத்தை கர்த்தர் பார்க்கவே நீ வேணா திருப்தியா போய்க்கலாம், அவ்வளவுதான். உள்ள கசப்பு, மன்னிக்கிற தன்மை கிடையாது, பெருமை, மேட்டிமை, அகம்பாவம், பிடிவாதம். எப்படி உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு? அப்படி கேட்பார் நினைச்சா நீ உன்னை ஏமாத்திக்கிட்ட. உனக்குள்ள இருக்கிறது ஒளியின் தூதனுடைய ஆவி. நீ மனம் திரும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உன்னை உணர்த்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உன்னை நன்றி உள்ளவனா மாத்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா கீழ்ப்படிய பண்ணுவாரு. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின்படி மாத்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா ஜெபிக்க வைப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா ஊழியம் செய்ய வைப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா கீழ்ப்படிய வைப்பாரு. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காண்பிப்பது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. கோபம். இந்த பேதுரு யாரு? நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு புருஷன் ஒன்று சொல்ல முடியல, மனைவிக்கு கோபம் வந்துடுது. மனைவி ஒன்று சொல்ல முடியல, புருஷனுக்கு கோபம் வந்துடுது. பிள்ளைகள் ஒன்று சொல்ல முடியல, பெற்றோருக்கு கோபம் வந்துடுது. பெற்றோர் ஒன்று சொல்ல முடியல, பிள்ளைகளுக்கு கோபம் வந்துடுது. ஆமென். கோபம். அந்த கோபத்தில் நிதானத்தை இழந்து, நட்பெயரை இழந்து, என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எப்படி நடக்கிறோம் எல்லாம் ஏற்குமாறா போய் அபிஷேகத்தை இழந்து கீழே படுத்து உண்டு நடக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்போ நல்லா நீங்கள் வசனத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? இப்படி தான் இருந்தீங்க. இன்னைக்கு சர்ச்சைக்கு வரும்போது கூட நீங்கள் சண்டை போட்டு வந்திருப்பீங்க. யாருக்கு தெரியும்? கர்த்தர் தான் அறிவார். அல்லேலூயா, ஆமென். சர்ச்சைக்கு வரும்போது கூட என்ன பண்ணியிருப்பீங்க? ஆவியில் நிரம்பி 7 இருந்து Z வரைக்கும் Fல பேசி, G மைனரில் பேசி, A மைனரில் பேசி, Z மைனரில் பேசி வந்திருப்போம். நீங்கள் வரும்போது கூட கோபமாக வந்திருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் நேரில் வந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களே? ஐயோ சொத்துறோம். சுபாவம் மாறணும். ஆமென், சுபாவம். ஆமாம், சிலர் சொல்கிறாங்க என் குணம் இப்படி தான், என் குணம் இப்படி தான், என் குணத்தை நான் மாற்றிட மாட்டேன். என் குணத்தை பார்த்து என்னை விட்டு போயிடாதீங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என் குணம் இப்படி தான் அப்படின்னா நான் மாற மாட்டேன், நீங்கள் வேணால் மாறிக்குங்க. யாரும் யாருக்காகவும் மாறாத காலம் வரும். அவங்க உங்கள் பொசிஷனில் நிற்கக்கூடிய காலம் வரும். யாரும் யாருக்காகவும் மாற முடியாத காலங்கள் வந்துடும். காற்றுள்ள போதே தூற்றிக்கிடணும். அல்லேலூயா. இந்த வீம்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டிமை அதெல்லாம் தேவ சமூகத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில். ஆண்டவர்கிட்ட வந்தா நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம சாதாரண மண்ணு. அல்லேலூயா. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பெரிய பிரில்லியன்ட் நினச்சிக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம மண்ணு. ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ யார் தெரியுமா? நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா? எப்படி இருந்தீங்க? கோபப்படுற நபராக இருந்தீங்க. இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்களா?
இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கட்டுக்கடங்காத கோபம் வருதா? உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வீட்டில் பொருள் உடையுதா? அந்த கோபத்தினால் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்களா? அந்த கோபத்தை சில நேரம் பெருமையாக பேசிக்கிறீங்களா? இப்படிதான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் மாறணும். ஆமென். ஆமாம், ஒரே வீட்டில இருந்து பேசாத நபர்கள் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில இருந்து படுக்கைக்கு போகும்போது மனைவி இந்த பக்கமும் கணவன் இந்த பக்கமும் முகத்தை திருப்பிட்டு போகிற காலகட்டங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அல்லேலூயா. கோபம். நீ இப்படி இருக்கிற. எப்படி இருக்கிற? இப்படி இருக்கிற. உனக்கு நல்லதா ஒரு புத்தி சொல்ல முடியல, கோபம் வந்துடுது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் தெரியும் நினச்சிடுறீங்க. தப்பு. ஒருவர் சொல்லும்போது கேட்டுக்குங்க, பழகிக்கங்க, திருத்திக்கங்க, மாறிக்கங்க. அது உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீதிமான் எண்ணெய் தயவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும், அதை என் தலை அல்லல் தட்டுவதில்லை என்று சொல்லி ஒரு பெரிய ராஜா தன்னுடைய சங்கீதத்தில் எழுதி வச்சுட்டு போறான். ஆமென். இன்னைக்கு ஒருத்தர் சொல்ல முடியல, மாம்சம் குதிச்சு வருது. இவர் என்ன சொல்றது, என்ன அவர் என்ன சொல்றது? உன்னை சொல்ல வைக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி திருந்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சபையில் இருந்து ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் என்ன ஒரு அடிச்சு கூட என்ன பண்ணுங்க சொல்லுங்க, நம்ம அடிக்க முடியுமா? அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய சுபாவம் இருக்குது. ஒரு அடிச்சு கூட நான் செஞ்ச தப்பை என்ன பண்ணிருங்க, சரிப்படுத்துங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இருப்போமா? ஒன்றுமே இல்லாததுக்கு மூஞ்ச தூக்கிடுறோம், ஒன்றுமே இல்லாததுக்கு முவரையை தூக்கிக்கிறோம், ஒன்றுமே இல்லாததுக்கு இருதயத்தில் போட்டு கசப்பாக்கி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் பேசுகிறத கடினமாக நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு நான் பொறுப்பு அல்ல. ஆனால் வசனத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், ஆமாம். சிஸ்டர் சாமுண்டீஸ்வரி இருக்கிறாங்க. அவங்க காலில் ஒரு சின்ன முள் இருந்துச்சு. அதை எடுக்கும்போது அவங்களுக்கு உயிரே போயிட்டு வந்திருக்கும், நசுக்கி பிதிக்கி அமுக்கி. ஆனால் இன்றைக்கி அது சுகமாயிடுச்சு. சில நேரங்களில் ஊழியர்கள் உங்களை கடினமாக பேசுகிற மாதிரி இருக்கும். எங்கள் முகத்தை பார்த்தா அப்படின்னு நீங்கள் ஒரு ஆவியில் நிரம்புற மாதிரி இருக்கும். ஆனால் உங்கள் நன்மைக்காக தான் செய்வோம், நன்மைக்காக தான் செய்வோம். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு எந்த பகை கிடையாது. உங்கள் சொத்தை நான் எடுக்கவே இல்லை. நான் கொடுத்து நீங்கள் சாப்பிடல, நீங்கள் கொடுத்து நான் சாப்பிடலை. அல்லேலூயா, ஆமென். நான் ஆண்டவர் உங்களை என் கரத்தில் கொடுத்துருக்கிறார். உங்களை சில விஷயங்களை நான் சரிப்படுத்தி தான் ஆகணும். இப்படியே போனால் அப்படியே விட்டுற முடியாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளை அப்படியே போனால் விட்டுருவீங்களா? சொல்கிறது புரியுதா? அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க. நீங்கள் சில விஷயங்களை சரியில்லாத போது நான் உங்களை சரிப்படுத்துவேன். என்ன உங்களுக்கு பிடிக்காது? அல்லேலூயா. என்ன உங்களுக்கு உங்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் சொன்னால் நீங்கள் சேர்லேருந்து சக்கரபரா சந்தரபரா சக்கரபரபா சமூக கை தட்டுவீங்க, ஆவியில் நிரம்புவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் உங்களை திட்டினே உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எப்போவுமே உங்களை கடிந்து கொள்கிற, உங்கள் மேலே அக்கறை உள்ள, உங்கள் மேலே அன்புள்ள சபையை நேசிங்க, ஊழியர்கள் நேசிங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ செய்கிற எல்லா தப்புக்கும் ஆமாஞ்சாமி போட்டு போனோம்னுச்சிங்க, அந்த சபையில் நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ நல்லா கவனிங்க. கோபப்படுகிற பேதுரு. இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? கோபப்படுறீங்களா? நல்லதே புருஷன் சொன்னாலும் கோபம் வருதா? மனைவி ஒன்று சொன்னால் கோபம் வருதா? பிள்ளைகள் ஒன்று சொன்னால் கோபம் வருதா? பாஸ்டர் ஒன்று சொன்னால் கோபம் வருதா? உங்கள் சுபாவம் கோபத்தில் இருக்குதா? இப்படி தான் இருக்கிறீங்க. மூன்றாவது மத்தேயு 26:40 வாசிங்க. இப்படி இருந்த உன்னை இந்த பேதுரு எப்படி இருந்தார்? மூன்றாவது மத்தேயு 26:40. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ. வெரி குட். சார் பாருங்க, மூன்றாவது இந்த பேதுருவிடத்தில் காணப்பட்டது தூக்கம். ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தூங்கணும்? 6 மணிலிருந்து 8 மணி வரை. அதை தாண்டி நீங்க தூங்குறீங்கன்னா சம்திங் ராங். ஒரு மனுஷன் எத்தனை முறை சாப்பிடணும்? 3 முறை. 24 நேரமும் சில நேரம் அள்ளி குப்பையை போட்ட மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம் வச்சுங்க, சம்திங் ராங். அல்லேலூயா. இயல்புக்கு மாறா ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கு அப்படின்னா சம்திங் ராங். ஏதோ ஒன்றை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். 3 வேளை சாப்பிட்றது இயல்பு.
8 வேளை சாப்பிட்றது அதுவும் இயல்புதான் பாஸ்டர். பசிக்குது இல்லை, நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. 24 மணி நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. நறுக்கு 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 நறுக்குன்னு தூங்குற நேரம் தவிர இந்த வாய் சும்மா இருக்காது. கைக்க முறுக்க கறக்க முறுக்க ஒரு முறுக்க சாப்பிட வேண்டியது, ஒரு டீயை குடிக்க வேண்டியது, ஒரு பண்ணை திங்க வேண்டியது. அப்புறம் அந்த பக்கம் போகும்போது அந்த அக்கா வீட்டில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு, இந்த பக்கம் இங்கே ஒன்று சாப்பிட்டு, அங்கே ஒன்று அங்கே 24 மணி நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. சம்திங் ராங். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தூங்கணும். எவ்வளோ மணி நேரம் தூங்கணும்? 6 மணிலேருந்து கொஞ்சம் நேற்று நைட்டு கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு அல்லது கொஞ்சம் கடினமான வேலை செஞ்சுருக்கிறீங்க, கூட 2 ஹவர் தூங்குறது ஒன்றும் தவறு கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் காலையில் வேலையை முடிச்சுட்டு அந்த ஆடி மூடி தூங்குறது எப்போ? பிள்ளைகள் திரும்ப வர்ற வரைக்கும். எந்த பிள்ளைங்க? ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க திரும்ப வர வரைக்கும் தூக்கம். அது நல்லதில்லை. மதியம் ஓய்வு எடுக்கலாம், ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் மேக்சிமம். தட்ஸ் ஆல். தவறு கிடையாது, சரிங்களா? ஆனால் நான் சொல்கிறேன், தூங்குறது நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பேதுருவா இருக்கிறீங்க? தூங்குற பேதுருவா இருக்கீங்களா? இன்னைக்கு தூங்குற பேதுரை விட மொபைல் பேதுருன்னு போட்டிருந்தா விட நல்லா இருந்திருக்கும். தூங்குற பேதுருவை விட. ஆமாம், இவர் தூங்கிடுவார், இல்லை இந்த அம்மா தூங்கிடும். அது விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுருக்கும். இடையில எந்திரிச்சாதான் போன என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுறது. ஆமாம், இன்னைக்கு இந்த மொபைல் வந்து ரொம்ப அடிமைத்தனம் பண்ணிட்டு. ஆமாம், கக்கூசுக்குள்ளே போகிறான், கக்கூசுக்குள்ளேயும் போனதும் போகிறான். சாப்பாடு தட்டை தூக்கிட்டு போக வேண்டியதானே? அடுத்த முறை அதை பண்ணுவாங்களா? சாப்பாடு சட்டை தூக்கிட்டு கக்கூசில் போக வேண்டியதானே? இல்லை, இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வர்றேன். அடிமைத்தனம். சிலர் தூக்கத்துக்கு அடிமை. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எப்படிப்பட்ட பேதுருவா இருக்கிறீங்க? தூங்குற பேதுருவா இருக்கீங்களா? 8 மணி நேரத்தை தாண்டி நீங்கள் தூங்குறீங்க, உங்கள் வேலையை செய்யாமல் நீங்கள் தூங்குறீங்க, உங்கள் பொறுப்பை உணராமல் நீங்கள் தூங்குறீங்கன்னா சம்திங் ராங். நீங்கள் மாறணும். பிரைஸ் தி லார்ட். போதுமான ஓய்வு உங்களுக்கு அவசியம். ஓய்வு அவசியம். 2-3 நாள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டேன், ஒரு 2 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம். இரவு நல்லா தூங்கணும். இன்றைக்கி இரவு நிறைய பேருக்கு என்ன வரல? தூக்கம் வர்றதில்ல. இரவு நல்லா தூங்குங்க. அதற்கு சில பயிற்சிகள்லாம் இருக்குது. சரி, இப்போ அது பிரச்சனை இல்லை. கர்த்தர் தமக்கு பிரியமான நித்திரை அளிக்கிறார். ஆமாம், ஸ்தோத்திரம். ஃபாதர் பாடுறாரு, நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. பிரைஸ் தி லார்ட். இங்கே நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. ஆமாம், நாளைக்கு கட்ட வேண்டிய மகளிர் குழு லோன் வந்துட்டுனா இன்றைக்கி தூக்கம் வரமாட்டேங்குது. நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் எப்படி பரட்டுறது? தூக்கம் வரமாட்டேங்குது. நிம்மதி இருக்க மாட்டேங்குது. தூக்கம் வரமாட்டேங்குது. தூங்கன்னு தான் கண்ணை மூடி பார்க்குறாங்க, பாதி ராத்திரி எழும்பிடுறாங்க. தூக்கம் வரமாட்டேங்குது. சில பிரச்சனை நினச்சா தூக்கம் வரமாட்டேங்குது. சில போராட்டங்கள் நினச்சா தூக்கம் வரமாட்டேங்குது. ஆமாம், இங்கே பாருங்கள், ஜெபம் பண்ணுற நேரத்தில் அவன் தூங்குறான். எப்போ தூங்குறான்? இந்த கண்டென்ட்டில் ஜெபம் பண்ண வேண்டிய நேரத்தில் தூங்குறான். ஆமாம், குடும்ப ஜெபம் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்கள் தூங்கப்படாது. எங்கள் வீட்டில் தான் குடும்ப ஜெபமே இல்லையே. வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நீங்கள் நல்லா வருவீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். குடும்ப ஜெபத்துக்கு சண்டை போடுற பெண்டிகாஸ்டல் கிறிஸ்தவ குடும்பம் நம்ம தான் ஐயா. குடும்ப ஜெபத்துக்கு அடிப்படி சண்டை. பாட்டு வரல, ராகம் வரல, வசனம் வாசிக்க தரல, நீ பண்ணுறது சரியில்லை, நான் பண்ணுறது. குடும்ப ஜெபத்தில் எவனாவது சண்டை போட்டு அலைவானா? ஜெபம் பண்ணுறதே சண்டை கண்டை இல்லாமல் சமாதானமாக இருக்கிறது தான். சண்டை போடுறதுக்கே ஜெபம் பண்ணுற பெண்டிகாஸ்டல் கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குது. குடும்ப ஜெபம் எதுக்கு? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து. அதுக்கே சண்டை போடுறதுக்கு எதுக்கு ஜெபம்? பிரைஸ் தி லார்ட். மாறணும். எதெல்லாம் மாறணும்? நிறைய விஷயங்களில் மாறணும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தூங்கின பேதுரு. நீங்கள் தூங்குறது தப்பு இல்லை, இயல்புக்கு மாறா தூங்குறீங்கன்னா நீங்கள் மாறணும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன கொண்டு வரணும்? மாற்றத்தை கொண்டு வரணும். கண்டிப்பாக கொண்டு வரணும். கட்டாயம் கொண்டு வரணும். மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போ தூங்குகிற பேதுரு. நான்காவது மத்தேயு எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனம். பேதுரு அவரை நோக்கி,
ஆண்டவரே நீரே ஆனால் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே. போதும். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களை இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போங்கன்னு சொல்றாங்க. அக்கறைக்கு போகும்போது திடீர்னு ஒரு காற்று வருது, கொந்தளிப்பு வருது. இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க, பயந்து போறாங்க. அங்கிருந்து ஒரு ஆவி வர்ற மாதிரி இயேசு வர்றாரு. நான் தான், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த பேதுரு சொல்றான், நீரே ஆனால் நானும் கடலில் நடந்து வர எதுக்கெடுத்தாலும் அவசரம். எதுக்கெடுத்தாலும் இங்கே 12 சீசர்களும் அமைதியாக அவனுக்கு பாதி பயத்தில் பாதி உயிரில் குத்துயிரும் கொலையுருமா உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது இயேசுநாதரா பேயான்னு தெரில. இவன் பாட்டில் பாஞ்சிட்டு போகிறானே. அதில் சிலர் நினச்சிருப்பான், இதோட சொல்லி முடிஞ்சான்டா கதை, சந்தோஷம், ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டார், மூழ்கி தொலைஞ்ச அந்த பேதுரு அப்படின்னு நினச்சான்லோ தெரில. அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நமக்கு தெரில. சரி, ஆனால் எதுக்கெடுத்தாலும் அவசரம். கடன் வாங்க அவசரம். எனக்கு ஒரு நல்ல நண்பரை தெரியும். அந்த நண்பர்கிட்ட இருக்கிற ஹைலைட் குணம் என்னன்னா, ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனுக்கு வட்டிக்கு வாங்குவார். சாலமோனுக்கு 5000 ரூபா நான் கொடுக்கணும்னா கபிலன்ட்ட நான் 5 ரூபா வட்டிக்கு 10 ரூபா வாங்குவேன். சொல்றதுக்கு புரியுதுங்களா? அவசரம். கோபப்படுறதுக்கு அவசரம், பேசுறதுக்கு அவசரம், சண்டை போடுறதுக்கு அவசரம், அடிக்கிறதுக்கு அவசரம், உதைக்கிறதுக்கு அவசரம், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். ஆமென். இன்னைக்கு நீங்க அப்படி இருக்கீங்களா? எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறீங்களா? நல்லா வசந்த கவனிங்க. நீங்க அப்படி இருக்கீங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புறார். ஆமா, சில சொல்லுவாங்க, அவசரப்பட்டேன் பாஸ்டர். என்ன பட்டுட்டேன்? அவசரப்பட்டுட்டேன் சொல்றேன். பார்த்துருக்கோமா? அவசரப்பட்டுட்டேன். ஒரு வாகனத்தை முந்துறதுல அவசரம், அது விபத்தாகி அப்புறம் என்ன பண்ணும்? கை ஒடிஞ்சு கால் ஒடிஞ்சு. ஆமா, பாஸ்டர் சில காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவசரம். ஆமா, அவசரப்பட்டு ஒரு செகண்ட்ல நிலைமை முடிச்சு எனக்கு நிறைய பேர் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. யோசிக்கிறாங்க, ஐயோ நான் அவசரப்பட்டுட்டேனே, இப்ப போச்சே. அவசரப்பட்டு கொலை பண்ணிடுறது, அவசரப்பட்டு மண்டையை உடைச்சிடுறது, அவசரப்பட்டு கத்தியை வச்சு குத்திடுறது. அவசரம். எதுக்கு? என்ன சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? யார் சொல்றா? இப்படி அர்த்தம் என்ன? பின்னணி என்ன பிரச்சனை? அப்படி யோசிக்கிறதே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். ஆத்திரக்காரனுக்கு வேகம் விவேகம் அல்ல. பதறிய காரியம் செதறிரும். பதறிட்டீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோலை இழந்துருவீங்க. யோசிக்க முடியாது. நிதானத்தை இழந்துருவீங்க. யோசிக்கணும். அல்லேலூயா. நேற்றைக்கு கூட அருமையான சகோதரி என்கிட்ட சில விஷயங்களை பேசிக்கொண்டேன். நான் அவசரப்பட்டு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். வேற ஒரு விஷயமா நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவர் ரட்சிக்கப்பட்டது திருக்கோயிலூர் பகுதிகளில். அவர் சொன்னார், நான் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருந்திருப்பேன். அட்லீஸ்ட் அதை தாண்டி என்ன கர்த்தர் இங்கே கொண்டு வந்தார். அங்கே இருந்திருந்தா நான் பெரிய ஆளாக வந்திருப்பேன். இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நான் நிற்கிறேனே பாஸ்டர். அவசரம். அல்லேலூயா. ஆமென். அவசரம். அந்த வார்த்தை உணர்ந்து வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துருச்சு சகோதரனே. நீ அவசரப்பட்ட சில நேரம் ஆசீர்வாதங்கள் தள்ளி போயிருக்கியா? அம்மா, நீ அவசரப்பட்ட ஆசீர்வாதம் தள்ளி போயிரும். நீ அந்த பொசிஷனுக்கு வர்ற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அல்லேலூயா. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவசரப்பட்டு கடன் எடுத்து, அவசரப்பட்டு கோவப்பட்டு, அவசரப்பட்டு சண்டை போட்டு, அவசரப்பட்டு பிரிஞ்சு போய், அவசரப்பட்டு பேசி, அவசரப்பட்டு அடிக்க போய், அவசரப்பட்டு கெட்ட வார்த்தை பேசி, அவசரப்பட்டு உதைச்சி, அவசரப்பட்டு நீ அப்படிப்பட்ட பேதுருவா இருக்கிற. எதுக்கு எடுத்தாலும் அவசரம். நிதானமே கிடையாது.
கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி அப்படி தான் சொன்னாங்க, வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் பையன்கிட்ட ஒன்று சொல்ல முடியல பாஸ்டர், இவ்வளவு அவசரப்படுறான், இவ்வளோ கோவம் வருது, ஃபேனை ஓங்கி அடிச்சான் பாருங்க ஒரு அடி. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவசரம் அவசரம் அவசரம். இதிலெல்லாம் அவசரப்பட்டீங்க, மன்னியும் ஆண்டவரே, நான் அவசரப்பட்டுட்டேன்ப்பா. கடன் வாங்க அவசரப்பட்டோமே, லோன் வாங்க அவசரப்பட்டோமே, இன்னைக்கு எவ்வளோ சிக்கலில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாஸ்டர் ஐயா, நல்ல மனுஷன், எனக்கு எப்போது ஃபோன் பண்ணாலும் அவர் ஃபோன் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் முதல்ல கேட்குறது, பாஸ்டர் ஒரு 1000 ரூபா இருக்கா பாஸ்டர் ஒரு 500 ரூபா இருக்கா பாஸ்டர். சில நேரம் 10:30 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணுவார், பாஸ்டர் ஒரு 19 ரூபா ஈஸி எனக்கு பண்ணி விடுங்க பாஸ்டர். அவசரம். கர்த்தர் நடத்துகிற வரைக்கும் சில விஷயங்களில் பொறுமையாக இருங்க. எனக்கு நேற்றைக்கு நம்ம சபையில் உள்ள ஒரு சகோதரர்கிட்ட பிடிச்ச காரியம், அடுத்து நான் என்ன பண்ணணும் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறேன் பாஸ்டர். குட், வெரி குட். கர்த்தர் வாசலை திறக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு உட்காருங்க. அந்த கஷ்டத்தை எப்படியும் தாண்டி போவீங்க. தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் சபையில் பேசுறாரு, நீ கண்டிப்பாக தாண்டி போவே, ஆனால் நீ அமைதியாக இருக்கணும். அவசரப்படக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும், நெக்ஸ்ட் மூவ் எனக்கு என்ன, கேட்டு உட்காருங்க. உங்களுக்கு வர்ற மாதிரி எனக்கும் கோபம் வந்து சபையை தூக்கி போட்டு போயிருந்தா என்னத்துக்கு ஆகும்? லேலுயா. அவசரப்படாமல் இருங்க. பொறுமையாக இருங்க. கர்த்தர் உயர்த்துவார். காலம் வரும். இங்கே எதுக்கெடுத்தாலும் அவசரம். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் நான் உங்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர் கொடுத்து, நீங்கள் அவசரப்பட்டு இழந்தது என்னன்னு கேட்டால் நிறைய எழுதுவீங்க. பாஸ்டர் முதல்ல என் பேரை இழந்துட்டேன் பாஸ்டர், நான் அவசரப்பட்டு பேசினதுனால என் பேர் போச்சு பாஸ்டர், என் மதிப்பு போச்சு பாஸ்டர், என் மரியாதை போச்சு பாஸ்டர், என் நிலைமை போச்சு பாஸ்டர். எத்தனையோ சொல்ல முடியும். நான் அவசரப்பட்டு கை நீட்டி வாங்கினதுனால இன்றைக்கி நான் கடன்காரனாக உட்காந்துருக்கேன் பாஸ்டர். அவசரப்பட்டு லோன் எடுத்ததுனால லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறேன் பாஸ்டர். அவசரப்பட்டு வீட்டை கட்டினதுனால, அவசரப்பட்டு வாகனத்தை வாங்கினதுனால, அவசரப்பட்டு இந்த காரியத்தை செஞ்சதுனால, அவசரப்பட்டு அதை செஞ்சதுனால, அவசரப்பட்டு இதை செஞ்சதுனால இன்றைக்கி நான் தோற்று போய் உட்கார்ந்துருக்கிறேன் பாஸ்டர்னு நிறைய பேர் புலம்புறாங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுற பேதுருவா இருக்கிறீங்களா? நிதானத்தை இழந்து கண் கொண்டதே காது கேட்டதே அவசரப்படுறீங்களா? 2 நாளுக்கு முன்பு ஒரு வயசான அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்கக்கிட்ட நான் பேசின சில விஷயங்களை நான் ஊழியர்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் மூவ் பண்ணுற வரைக்கும் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க எவ்வளவு பொறுமையாக ஜெபம் பண்ணி கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்குற வரைக்கும், கர்த்தர் செய்யின்னு சொல்கிற வரைக்கும், கர்த்தர் சரின்னு சொல்கிற வரைக்கும், அவர்களுடைய குழந்தைத்தனமான விசுவாசத்தை பார்த்து மறுபடியும் அந்த சொப்பனத்தை காட்டி கரெக்டாக அவனை நடத்துகிறேன்னு சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா. அது ஏன் அதை சொல்கிறேன், நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்க, இப்படிலாம் உங்களை நடத்துகிறாங்களே, இப்படிலாம் பேசுகிறாங்களே. ஸ்தோத்திரம். எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து பழிவாங்க தெரியாது. அல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் ஜோஷுவாவே சில விஷயங்கள்ல என்கிட்ட யோசிப்பார், இவன் பண்ணுற மாதிரி நான் இருக்கவே மாட்டானா, இவன் இப்படி இருக்கிறான். எனக்கு தெரியுமா, என்னை ஆண்டவர் பார்க்குறாரு, மனுஷன் பார்க்கல. நான் செய்ய வேண்டியது அவருக்கு உண்மையாக செய்கிறேன், அவர் என்ன நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தான் பலர் என்கிட்ட பல முறை என்கிட்ட திருப்பி கேட்டாலும் ஒன்று நான் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர் என்ன நடத்துவார். அல்லேலூயா. மனுஷன் பார்த்து சர்டிஃபிகேட் வேண்டாம் எனக்கு, ஆண்டவர் பார்த்து செய்வார். அல்லேலூயா. நான் ஏதோ உங்களுக்கு சொல்கிறேன், அவசரம். தோற்று போன பேதுருவா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? கோவப்படுற பேதுருவா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? தூங்குகிற பேதுருவா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? அவசரப்படுற பேதுருவா வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? 5வது மத்தேயு 26, 70, 72, 74. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக சரி
சரி, 72 தானே வாசிக்கிறீங்க? 70 வாசித்தீங்களா? 72, 74. அவனோ அந்த மனுஷனை அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். ஆமா ஆமா, மறுதலிக்கிறது. சர்ச்சுக்கு போனியா? இல்லை சர்ச்சுக்கு போகல, சந்தைக்கு போய் 2 காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஏன் நீ சர்ச்சுக்கு போனேன்னு சொன்னா சாவு வந்துருமா? மறுதலிக்காதீங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடி வாங்குறீங்க பார்த்தீங்களா, அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். உலகம் ஞானமாக சொல்லிக் கொடுக்கும். என்ன சொல்லிக் கொடுக்கும்? பைபிளை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு போ, யாருக்கும் தெரியாமல் கொண்டு போ. சர்ச்சுக்கு தான் போகிறேன்னு சொல்லாத, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லு. எதுக்கு வருத்தப்படணும்? குடிக்க போகிறவன் சந்தோஷமாக போகிறான், சினிமாவுக்கு போகிறவன் சந்தோஷமாக போகிறான், சீட்டாட போகிறவன் சாளரை தூக்கி விட்டு பாதி ட்ராயர் திருற அளவுக்கு லுங்கியை தூக்கி கட்டிட்டு அவன் பாட்டில் சந்தோஷமாக போகிறான். ஆண்டவரை தேடுறதுக்கு உனக்கு ஏன் வெக்கம்? உனக்கு ஏன் பயம்? பைபிள் ஏன் கூடைக்குள்ளே வருது? பைபிள் ஏன் துணியை சுற்றி சுற்றி மறைச்சு கொண்டு வர்ற? தூக்கி நெஞ்சில் பிடிச்சி கொண்டு போ. ஆண்டவருடைய பிள்ளைங்கிறதுக்கு வைராக்கியமா போ. ஆமென். ஆமா. சர்ச்சைக்கெல்லாம் போறீங்களா? இல்லைங்க, ஒரு முறை போனேன், இப்போ போறதில்லை. ஆனால் தொடர்ந்து சர்ச்சைக்கு தான் வர்றது. வெளியே என்ன சொல்றது? என்ன சொல்றது? அது சும்மா ஒரு நேரம் போனாங்க. சர்ச்சைக்கு போறேன்னு தைரியமா சொல்லு, ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு தைரியமா சொல்லு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு தைரியமா சொல்லு, அபிஷேகம் பட்டிருக்கேன்னு சொல்லு. அல்லேலூயா. ஆமா. ஆண்டவரை ஏன் மறுதலிக்கிறோம்? ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட கடந்த நாட்கள் நான் பேசி கொண்டிருந்த போது சொன்னாங்க, உனக்கு ஆண்டவர் வேணுமா நாங்க வேணுமா? ஆண்டவர் தான் உனக்கு வேணும்னா இந்த ரோடு ரெடியா இருக்கு, இப்படியே போயிரு. நாங்க வேணும்னா நான் சொல்றதை செய். இல்லை, ஆண்டவர் தான் வேணும். யார் எனக்கு உதவி செய்யாவிட்டாலும் ஆண்டவர் தான் வேணும்னு வந்தவங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை. கைகளை தட்டி கத்தரை துதிக்கலாமா? ஆண்டவர் தான் எனக்கு வேணும், இயேசு தான் எனக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுடைய ஜெப ஜீவியத்தை பகிர்ந்து கொண்ட போது என்ன திடுக்கிட வைத்தது. காலேஜ் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்களாம், குறிப்பிட்ட காரியத்துக்காக அப்படி ஜெபம் பண்ணுவாங்களாம். எனக்கு என்ன ரொம்ப தொட்டுச்சு. ஏன் அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? எப்படி அவங்களை கர்த்தர் நடத்தியிருக்கிறாருன்னா, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. ஆண்டவரோடு இருக்கிற உறவு. நீங்கள் சொன்னாதான் நான் செய்வேன், நீங்கள் காட்டினாதான் நான் செய்வேன், நீங்கள் எனக்கு அடையாளம் கொடுக்கணும், நான் செய்யவே மாட்டேன். அந்த உறுதி, அந்த வைராக்கியம். இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. அக்கா வாங்க காது குத்துறதுக்கு தான் வந்துட்டேன், கொண்டா. பாஸ்டர் இருக்காரா? பாஸ்டர் இல்லை. அந்த கரியும் கொண்டா தின்னுட்டு இங்கே வந்து அல்லேலூயா அல்லேலூயா. யாருக்கு தேவம் ஆராதனை? யாருங்க மயங்க போறா? நீ ஆண்டோடைய பிள்ளை. கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. கர்த்தர் உன்னை நம்ம மாட்டில் எல்லாத்துக்கும் வசனம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் புசிக்கலாம், அது உனக்கு தெரியாமல் இருந்தா. இதுக்கு தான் வெட்டப்படுதுன்னு தெரிஞ்சு நீ தின்னா ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்துக்கும் வசனத்தை எடுத்து பேசுகிறது, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணால் போதும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கறி இதுதான் வெட்டப்பட்டுச்சு, இதை ஆசீர்வதி, இது வயிற்றுக்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு வயிற்று போகாமல் என்னை பாதுகாத்துக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணுறீங்க. அங்கே போகும்போதெல்லாம் அந்த சேட்டையை பண்ணிடுறது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறது? ஆண்டவர் ஆராதிக்கிறது. உங்கள் சொந்தத்தில் ரட்சிக்கப்படாதவங்க விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் நான் இதை சாப்பிட மாட்டேன், நீங்கள் கடையில் வாங்கி கொடுங்க சாப்பிட்றேன், இல்லை எனக்காக ஸ்பெஷலாக செய்யுங்க சாப்பிட்றேன். அந்த வைராக்கியத்தில் நில்லுங்க, மறுதலிக்காதீங்க ஆண்டவரை. அல்லேலூயா அல்லேலூயா. நீ மறுதலிக்காமல் இருந்தால் பாடு உனக்கு கண்டிப்பாக வரும், பிரச்சனை வரதான் செய்யும், ஆனால் கர்த்தர் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமாம், வைராக்கியமாக நில்லுங்க. மறுதலித்தான். என்ன சொன்னா? இயேசுவோட சாப்பிட்டு இயேசுவோட தூங்கி இயேசுவோட இருந்தெல்லாம் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குறான். நீங்கள் அங்கே சர்ச்சைக்கு போகிறீங்களா? சரி, நான்லாம் இப்போ சர்ச்சைக்கெலாம் அங்கே போகிறதில்ல.
நான்லாம் இப்போ அங்கே ஆராதனைக்கு போகிறது இல்லை. நான்லாம் இப்போ என்ன பண்ணுறது இல்லை. மறுதளிக்காதீங்க, கர்த்தர் பார்க்குறாரு. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், அதுக்கப்புறம் இப்படி இருந்த அவனை கர்த்தர் எப்படி மாற்றினார். யோவான் 21:3 வாசிங்க. யோவான் 21:3. மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் சரி, நல்லா கவனிங்க. போதும் 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 சார், நன்றி சார், தேங்க்யூ சார். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க, பின்மாற்றம். பின்மாற்றம். சர்ச்சுக்குள்ளே வந்து ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நீங்கள் பைபிள் வாசிக்கிறீங்களா? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த மாதிரி அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுறீங்களா? போதவரோட உங்களுக்கு நல்ல உறவு இருக்குதா? சபையோட உறவு இருக்குதா? நீங்கள் பின்மாற்றமாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோட தான் பேசுகிறார். சபைக்கு வர விருப்பம் இல்லை, பைபிள் வாசிக்க விருப்பம் இல்லை, ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை, ஆவிக்குரியவங்களோடு சேர விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பின்மாற்றம் அடைஞ்சிருக்கிறீங்க. சினிமா பார்க்க உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, நாடகம் பார்க்க உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, அது என்ன காமெடி பார்க்க உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து உலக காரியங்களை பேசி கைத்தட்டி சிரிக்கிறது விருப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பின்மாற்றத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பின்மாற்றத்துக்குள்ளே அடையாளம் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே பேதுரு சொல்கிறான், நான் மீன் பிடிக்க மொத இயேசு கிறிஸ்து அவன் அழைக்கும் போது இங்கே தான் இருந்தான், மீன் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அது வரைக்கும் ஆண்டவரோடு இருந்துட்டு அப்போ இவன் எவ்வளவு பத்திரமா அந்த வலையை வச்சிருக்கான் பாருங்க. வசனம் சொல்லுது, படகையும் வலையும் விட்டுட்டு வந்துட்டான் இருக்குது. ஆனால் மீன் பிடிக்க போறேங்க. மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? உண்மையிலே எட்டு போயிட்டான். யோவான்ல வாசிக்கும் போது மீன் பிடிச்சிட்டு தான் கிடந்தான் மறுபடியும். பின்மாற்றம். பின்மாற்றம். இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்குன்னா, சில டாக்டர் சொல்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஒமற்ற மாதிரி இருக்குதா, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குதா, கைகால் வலிக்குதா, இது வைரல் ஃபீவர் தான். இந்த வியாதிக்கு இந்த அறிகுறிங்கம்ல, பின்மாற்றம்னா உனக்கு இதான் அறிகுறி. ஜெபிக்க உனக்கு விருப்பம் இருக்காது, ஆராதிக்க விருப்பம் இருக்காது, ஊழியம் செய்ய விருப்பம் இருக்காது, ஆத்தும ஆதாயம் பண்ண விருப்பம் இருக்காது, கொடுக்க விருப்பம் இருக்காது, ஊழியரோடு உனக்கு ஐக்கியமாக இருக்க விருப்பம் இருக்காது, சக விசுவாசிகளோடு உனக்கு ஐக்கியமாக இருக்க விருப்பம் இருக்காது. இதெல்லாம் வாழ்க்கையில் பின்மாற்றத்துக்கு ஒன்று அறிகுறி. இங்கே மனம் திரும்பணும், இங்கே மனம் திரும்பணும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வர உனக்கு ஆர்வம் இருக்குது, ஜெபிக்க உனக்கு ஆர்வம் இருக்குது, பைபிள் வாசிக்க ஆர்வம் இருக்குது, அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க எனக்கு ஆர்வம் இருக்குது, ஊழியத்துக்கு போக எனக்கு ஆர்வம் இருக்குன்னா நீ உயிரோடு இருக்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிற? இதெல்லாம் இல்லை, கேடுங்கட்டு நான் போறேன்ட்டு போயிட்டேன்னா நீ செத்துட்டேன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிற? செத்துட்ட அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒன்னையும் கூட கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் அநேகர் விருப்பப்பட்டு ஆராதனைக்கு வந்தீங்கன்னு கேட்டால் சில நேரம் கட்டாயத்தின் மேலே வந்திருப்பீங்க. நான் போகலைன்னா ஆராதனை நினச்சிடுவாங்க, பாஸ்டர் ஏதாவது என்னை கேட்டுவிடுவார், நான் போகலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவார், ஏன் வரலன்னு கேட்பாரு. அப்படியெல்லாம் ஆராதிக்கக்கூடாது. ஆண்டவர் ஆராதிக்க வரணும், நன்றி செலுத்த அவருடைய சமூகத்தில் வரணும், விசுவாசிகள் போதகர்கள் ஐக்கியப்பட தேவ சமூகத்துக்கு வரணும். ஏன்னா இதுதான் நம்முடைய குடும்பம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இந்த சொல்லியிருக்கிற வசனத்தெல்லாம் கவனிங்க. இப்படி இருந்த பேதுரு, எப்படி தோற்று போன பேதுரு, கோபக்கார பேதுரு, தூங்குகிற பேதுரு, அவசரப்படுற பேதுரு, மறுதலித்த பேதுரு, பின்மாற்றம் அடைந்த பேதுரு. இப்போ இந்த பேதுரு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிற்பாடு, நல்லா கவனிங்க, சிலுவையில் மரித்த பிற்பாடு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து தான் உயிரோடு இருக்கிறேங்கிறத அவங்களுக்கு காண்பித்து பரமேறி போகும்போது சொல்றாரு, நீங்கள் எருசலேமுக்கு போங்க, சோத்திரம், பரிசுத்தாவியை பெறுகிற வரைக்கும் வேற எங்கேயும் போகாம காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து 40 நாள் தரிசனமாகி அவர் போய் 10வது நாள் 50வது நாள், அதான் பெண்டிகாஸ்டல் சொல்லுவாங்க, இந்த பெண்டிகாஸ்டல் டேன்னு சொல்லுவாங்க. சோத்திரம், அந்த 10வது நாள் தேவ சமூகத்தில் கூடி இருக்கும்போது அக்னிமயமான நாவுகளை போல பரிசுத்தாவியான சீசர்களை நிரப்பினார். 120 பேரும் வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். முதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட இடமாக அந்த இடம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தை பெற்ற போது இந்த பேதுரு எப்படி மாறினான்? இப்படி இருந்த பேதுரு எப்படிப்பட்ட பேதுரு சொல்லுங்க, எப்படிப்பட்ட பேதுரு? தோல்வி அடைந்த பேதுரு, கோபப்படுற பேதுரு, தூங்குகிற பேதுரு,
அவசரப்படுற பேதுரு, மறுதலித்த பேதுரு, பின்மாற்றம் அடைந்த பேதுரு. இப்ப எப்படி மாறுறான் பாருங்க. அப்போஸ்தலர் 2:14 வாசிங்க. அப்பொழுது பேதுரு நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அல்ல, 3ஆம் மணி வேளையா இருக்கிறது, நடந்திருக்கிறது. தைரியமா நின்னா. நீங்க இப்படி இருக்கிற நீங்க எப்ப இப்படி மாறுவீங்க அப்படின்னா, எப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள வருதோ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். மற்ற தைரியம் வந்து பாஸ்டரை எதிர்க்கிறது, சபையை எதிர்க்கிறது, ஊழியரை எதிர்க்கிறது, அது பிசாசினால வரக்கூடியது. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் சுவிசேஷத்துக்காக செத்தாலும் சாவேன், இயேசுவுக்காக செத்தாலும் சாவேன் நீங்கள் நிற்பீங்க பார்த்தீங்களா? அந்த தைரியம் எப்படி வரும் அப்படின்னா, அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் வரும். மறுதலிச்சவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கி பழைய வாழ்க்கைக்கு பின்மாற்றத்துக்கு போனவனே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வந்தபோது அப்படியே மாறிட்டான். அப்படியே மாறிட்டான். சில ஆட்கள் பாருங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் ஒயின் ஷாப் பக்கம் போயிட்டு குடிச்சிட்டு வரும்போது அதே ஆள் பேச்சு எப்படி மாறிடும். நான் சொல்றதுக்கு புரியுதுங்களா? ஏன்னா அவனை பேச வைக்கிற ஒன்று உள்ள போயிட்டு அதனால அப்படி பேசுகிறான். அதே மாதிரி தான் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கும்போது பரிசுத்தாவுடைய நிறைவை பெறுகிறவங்க அதுக்கு முன்னால் பேசுகிறதுக்கும் அதுக்கு பின்னால் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் பாருங்க. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் சில மணி நேரம் உங்கள் வீட்டு அறையில் அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணி பாருங்கள். உங்கள் இருதயம் அப்படி கொழுந்து விட்டு அப்படி ஜம்ப் ஆகி மகிழ்ச்சி அடையும். அப்படி மகிழ்ச்சி அடையும் போது உங்கள் கைகள் நரம்புகள் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தர் உங்கள் சிந்தனையில் பேசிக்கிட்டே இருப்பார். திரும்ப திரும்ப சொல்லுவார், நடக்கும் நடக்கும், உன்னை உயர்த்துவேன், உன்னை பாதுகாப்பேன், அற்புதம் செய்வேன்னு. உங்களால் நிற்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கும் போது மட்டும்தான் நான் சொல்கிறது தெரியும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. அந்த அனுபவத்தை நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. இந்த அனுபவம் நீங்கள் பெறல சும்மா ரிக்கபல சந்தரபலபா சொல்லிட்டு போகிறது இல்லை. இந்த நிறைவின் அனுபவம் வரும்போது உங்களை அறியாமலேயே சில விஷயத்தில் பலன் பற்றுவீங்க, சில விஷயத்தில் பலன் நின்றுவீங்க, சில விஷயத்தை மன்னிக்க பழகிடுவீங்க, சில கசப்புகள் உன்னை விட்டு போயிடும், உனக்குள்ள இருக்கிற அசுத்தம் போயிடும். ஏன்னா ஆவியானுடைய நிறைவு உனக்குள்ள வர வர உனக்குள்ள இருதயத்துக்குள்ள, சிந்தனைக்குள்ள, மனதுக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள கிடக்கிற அசுத்தங்கள் எல்லாம் அப்படியே ஆவியானவர் அப்புறப்படுத்தி தெய்வீக அன்பினால, தெய்வீக கிருபையினால, ஜெப ஆவியினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, உயிர்ப்பிக்கிற கிருபையினால, அற்புத அடையாளங்களை செய்கிற கிருபா வரங்களோடு ஆவியானவர் உன்னை நிரப்ப நீ மாற ஆரம்பித்து விடுவாய். நீ மாற ஆரம்பிச்சிருவ. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி நீ டோட்டலா சேஞ்ச் ஆயிருவ. அதுக்கு முன்னால நீ பலவீனனா இருப்ப, இப்ப நீ பேசுறத பார்த்தா ஸ்ட்ராங்கா பேசுவ. அதுக்கு முன்னால ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யோசிப்ப, இப்ப பார்த்தா ஒரு காரியத்தை பெர்ஃபெக்ட்டா செய்வ. காரணம் தெரியுமா? ஆவியானவருடைய பலன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவியானவர் வந்துட்டாருன்னா சாதாரண காரியம் செய்ய மாட்டீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை சாதாரணமா செஞ்சிருவீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியை நடக்கும். அப்போ இப்படி இருந்த பேதுருவை இப்ப தைரியம் உள்ளவனாய் மாற்றினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவர்களிடத்தில் எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. போதும். தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியா 2 காலும் விளங்காம மொட்டமா இருக்கிறவனை தூக்கி கொண்டு ஆலயத்தின் வாசல்ல பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்து வச்சிருக்காங்க. அவன் டெய்லி கிடைக்கிறத வச்சு அவன் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்.
இதுதான் அவனுடைய நிலைமை. ஆனால் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படி போகிறாங்க. அவன் அவங்ககிட்ட ஐயா சாமி தர்மம் போடுங்கன்னு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நடன்னு வலது கையை பிடிச்சி தூக்கி விட்டான் பாருங்க. அப்படியே கைகள் கால்கள் எல்லாம் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான். எப்படி மாறிட்டான் பாருங்க. கோபப்பட்ட பேதுரு, பயந்தாங்களி பேதுரு, மறுதலித்த பேதுரு, தூங்கின பேதுரு பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றபோது தைரியம் உள்ளவனாய் மாறுகிறான், மன தைரியம் உள்ளவனாய் மாறுகிறான், பேசுவதற்கு தைரியம் உள்ளவனாய் மாறுகிறான். இரண்டாவது அங்க பாக்குறீங்கன்னா சப்பானிய சுகமாக்குகிற அளவுக்கு கிருபா வரங்கள் அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. மூன்றாவது அப்போஸ்தலர் 5:15. அப்போஸ்தலர் 5:15. என்னது இங்க பாருங்க, இந்த ஸ்டேஜில் பாருங்க. இது என்னது? இதுல ஏதாவது வல்லமை இருக்குதா? ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற மனுஷனுடைய நிழல்ல அபிஷேகம் இருக்கும், எச்சில் அபிஷேகம் இருக்கும், கேர்ச்சிப்பில் அபிஷேகம் இருக்கும், வஸ்திரத்தில் அபிஷேகம் இருக்கும், அவங்க உட்கார்ற இடத்துல அபிஷேகம் இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஃபுல்லாக கவர் பண்ணுவார். அல்லேலூயா. இதெல்லாம் வேதாகம ரீதியான ஆதாரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் வஸ்திரத்தில் வல்லமை இருந்துச்சா இல்லையா? இயேசுவின் எச்சில வல்லமை இருந்துச்சா இல்லையா? இயேசுவின் விரல்ல வல்லமை இருந்துச்சா இல்லையா? இயேசுவின் வார்த்தையில வல்லமை இருந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. செத்து போன எலியாவுடைய எலும்புல, எலிசாவுடைய எலும்புல அபிஷேகம் இருந்துச்சா இல்லையா? செத்தே போயிட்டான் எலிசா. ஆனா அவனை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க? கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னொரு பணத்தை தூக்கி போட்ட உடனே அந்த பணம் உயிரோட எழும்பிட்டு. ஏன்னா எலிசாவின் எலும்புகள் மேல இருந்த அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவன் செய்த 14வது அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நிழல் பட்டு வியாதி சுகமாச்சு. எது பட்டு? நிழல் பட்டு. ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்கள் நம்முடைய திருச்சபையில் பெண்கள் ஊழியத்துக்கு போனாங்க. எங்கே போனாங்க? பெண்கள் ஊழியத்துக்கு போனாங்க. ஆமாம், பெண்கள் ஊழியத்துக்கு போனாங்க. சமத்துவபுரம், நல்ல ஞாபகம் இருக்குது. சமத்துவபுரம் பெண்கள் அங்கங்கே கைப்பிரதி கொடுத்துட்டு இப்படி போய்கிட்டு வர்றாங்க. ரோட்டில் ஒரு அம்மா பாத்திரம் கழுவிட்டு இருந்துச்சு. என்ன கழுவிட்டு இருந்துச்சு? பாத்திரம் தான் கழுவிட்டு இருந்துச்சு. இந்த அம்மாவுக்கு போய் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த கைப்பிரதியை பிடிங்க அப்படின்னு எதுவுமே சொல்லலை. இவங்க நடந்து தான் போனாங்க. அந்த அம்மா கிட்டுக்கிட்டுன்னு ஆடி கீழே விழுந்து நிழல் பட்டு அற்புதங்களை கத்த செய்வார். தேவ சமூகத்தில் நல்லா விழுந்து கிடந்து போனீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் 2 மடங்கு பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிழல் பட்டு வியாதி சுகமாகுது. அதாவது ஒருத்தரை தொட்டு சுகமாக்குறதுக்கு டைம் இல்லை. ஸோ பேதுரு நடந்து போறாரு. அப்படியே அந்த கயிறு கட்டலெல்லாம் ஆட்டில் படுக்க வச்சிருக்காங்க. நிழல் பட அவன் சுகமாகிட்டே போறான். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இந்த பேதுரு எப்படி இருந்தால் இப்போ எப்படி மாறிட்டான். ஆமென். கர்த்தர் உங்களையும் அப்படி செய்வார். 4வது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 24. நான் முடிக்கிறேன். தோத்திரம். மாயவித்தைக்காரன். யாரு? மாயவித்தைக்காரன். அவன் தான் தேவனுடைய பெரிதான சக்தின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? எல்லாரும் பயந்தாங்க. இவன் தான் கடவுளுடைய. இன்னைக்கு சில ஆட்கள் இருக்காங்கல்ல, இங்கே போய் நம்மளே சொல்லுவோம், இங்கே போய் சீட்டு கட்டுவாங்க சரியாக போயிடும், அங்கே போய் நீர் பிடிச்சி போயிட்டு வாங்க சரியாக போயிடும். இதை மாதிரி ஒரு ஆள் சோத்திரம். அவன் வந்து பேதுருட்ட கேட்குறான், நீங்கள் எப்படி ஜோம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நான் யார் தள்ளலாம் கை வைக்கிறனோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அபிஷேகம் பெறணும். அவன் சொன்னான், தேவனுடைய வரத்தை பணத்தினால பெறணும்னு நினைக்கிறியா? உன் பணம் உன்னோட சாகட்டும், நீ கண் தெரியாதவனா போன்னு சொன்னான். கண் தெரியாதவனா போயிட்டான். யார் போனது? மாயவித்தைக்காரன், மந்திரவாதி. ஆமேன். இன்னைக்கு நிறைய மந்திரவாதிக்கு பயப்படுறாங்க. ஆமாம், சோத்திரம். நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு குடுகுடுப்ப சத்தம் கேட்டால் போதும், போச்சுடா, தூக்கமே போச்சு. அதுவும் நம்ம ஆட்கள், விசேஷமான ஆட்கள், கதவை திறக்காம அவன் என்ன சொல்கிறான் கேட்போம். அவன் சொல்கிறதுக்கு அப்புறம் நமக்கு நிம்மதி போயிடும், அதை நம்ம விட்டுப்போம். ஆனாலும் என்ன சொல்கிறான் பார்ப்போம். அவன் போகும்போதே சொல்லுவான், இந்த வீட்டுக்கு இன்னும் 7 நாளில் கண்டம் ஒன்று நடக்க போகுது. ஏன்னா அவனுக்கு நாளைக்கு மறுநாள் வந்தாலும் அவனுக்கு 25,000 ஏதாவது மொய் செய்வீங்க இல்லை நீங்கள். அவன் அதுக்கு தான் என்ன பண்ணுவான். குருட்டாம்பாக்கில் சில நேரம் அவன் சொல்கிறது சரியாக இருக்கும் பாருங்க.
குருட்டாம்பாக்கல அவன் சொல்கிறது சரியாக இருக்கும் பாருங்க. சில நேரம் நீங்கள் யோசிக்காமலே மணி இப்போ 6 இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் மணி கரெக்டாக 6 இருக்கும். அதுக்காக அது தீர்க்கதரிசன வல்லமையா? குருட்டாம்பாக்கல சொல்கிறது புரியுதா? குருட்டாம்பாக்கல சொல்கிறது கூட சில நேரம் என்ன பண்ணும், உங்களை எத்தனை பேருக்கு இந்த புளியங்காய் பறிச்சு மாங்காய் பறிச்சு பழக்கம் தெரியல, குருட்டாம்பாக்கில் ஒரு கல் விடுவீங்க, உடனே நான் கரெக்டாக அடிச்சிட்டேன்டா. நீ கரெக்டாக அடிக்கலை, விட்ட அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குது, ஏதோ ஒரு கல் பட்டுச்சு விழுந்துருச்சு. ஆனால் அதில் நமக்கு ஒரு பெருமை, குருட்டாம்பாக்கில். ஆமாம், திருச்செங்கோட்டில் இப்படித்தான். நான் ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு அம்மாவுடைய வீட்டுக்கு பக்கத்தில் வந்து, அந்த அம்மா அப்போ தான் புருஷன் சேர்த்து பச்சை ஓலையை கட்டி வச்சிருக்குது. இவன் என்ன சொல்லிவிட்டான் தெரியுமா, வந்தவன் ஒரே உடுக்க அடித்து இன்னும் 7 நாளில் அடுத்த உயிர் காவு வாங்குதுன்ட்டான். ஏற்கனவே புருஷனை தூக்கி கொடுத்த வேதனையில் இந்த அம்மா உட்காந்துருக்க, இதை கேட்டு ஒரே ஒப்பாரி. அப்போ சொன்னாங்களாம், அந்த 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 வாழ்கிற கேட்டில் ஆவாரங்காட்டில் ஒரு சர்ச்சி ஒரு தென்னந்தோப்புக்குள்ள இருக்குது, அங்கே போய் ஜோம் பண்ணு, இந்த பாதட்ட மந்திரின்னு வந்தாங்க, ஜோம் பண்ணோம். அவன் சொன்ன 7 நாளும் சர்ச்சிலேருந்து நேரம் அவன் வீட்டில் போய் ஜோம் பண்ணோம். அங்கே சாவு வரலை. அந்த அம்மா அதுக்கப்புறம் ஆண்டவரை நம்பி சர்ச்சைக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாயவித்தைக்காரன். ஆமாம், இன்றைக்கி பிரபலமாக இன்றைக்கி சொல்கிறோம், நம்மளே சொல்லுவோம், ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நேராக அங்கே போங்க, நீங்கள் நேராக இங்கே போங்க, நேராக அங்கே போங்க, எங்கேயும் போகாதீங்க, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகத்தை போய் அங்கே கொடுங்க, இங்கே போய் இங்கே கொடுங்க, இங்கே போய் அங்கே கொடுங்க. சோத்திரம். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் கையில் இருக்கிற வேதாகமம் உண்மையானது, உங்களை நேசிக்கிற ஆண்டவர் உண்மையானவர். உலகத்தார் மாதிரி நாம் என்ன பண்ணக்கூடாது, வாழவே கூடாது. இன்றைக்கி உலகத்தான் இங்கேருந்து எங்கே சொல்ல தெரியுமா, நீ நேராக திருச்சிக்கு போ, எங்கே திருச்சிக்கு போங்கிறான், கும்பகோணத்துக்கு பக்கம் சனீஸ் போகிறோம் கோயிலுக்கு போங்கிறான், நிறைய இடங்களுக்கு சொல்கிறாங்க. அதை மாதிரி புண்ணிய தலங்களுக்கு நம்ம போகக்கூடாது. வீட்டில் முழங்கால் படியிட்டோம்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம தவறாய் சில நேரங்களில் நடத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். சில நேரங்களில் நம்ம தவறாக நடத்தப்பட்டுறோம். ஆண்டவர் அங்கே இருக்கிறார், ஆண்டவர் இங்கே இருக்கிறார், ஆண்டவர் எங்கேயும் இல்லை, அவர் ஒன்று நேசிச்சு உன் கூடவே இருக்கிறார், உன் கூடவே இருக்கிறார். அப்படின்னா உலக மக்கள் செய்கிறதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அவன் நடந்தே இங்கேருந்து பழனிக்கு போகிறான், அவன் நடந்தே இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறான். எங்கள் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்னு ஒன்று இருக்குது, ஒரு கோவில் இருக்குது, நடந்தே மக்கள் போகிறாங்க. இங்கே சமயபுரத்துக்கு மக்கள் நடந்தே போகிறாங்க. நம்முடைய தேவன் அப்படி போய் பார்க்க வேண்டியதில்லை. முழங்கால் படியிட்டு வேதத்தை திறந்து என்னோட பேசும் ஆண்டவரை, நான் பேசுறதுக்கு ஜீவனுள்ள ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட என்ன ஆண்டவர் இருக்கிறார், அதே ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். என்னை அழைத்த ஆண்டவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறார். நான் ஜோமன்னா கேட்பார்னா நீங்கள் ஜோமனாலும் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பலூருக்கு அந்த பக்கம் அந்த அமாவாசை அன்னைக்கு பிடி காணிக்க கொடுக்கறதுக்கு அங்கே ஒரு கூட்டம் பாஞ்சு போகிறாங்க. இன்னும் சில குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, உட்காந்துருங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றீங்கன்னா மந்திரவாதிகள் உங்களை கண்டு பயந்து ஓடுவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33, 34. 8 வருஷமாய் ஐனேயா கண்டான். ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். போதும் பாருங்க, படுத்த படுக்கையில் கிடந்தவனை கையை பிடிச்சி தூக்கி விடுறான், சுகமாயிட்டான். அடுத்து அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 43 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. தொற்கால் அப்படிங்கிற ஒரு பெண் செத்துட்டா. அந்த அம்மாவை குளிப்பாட்டி மேல் வீட்டாரில் வச்சிருக்கிறாங்க. பேதுரு பக்கத்தில் ஊழியத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு பேதுரு வந்து ஜெபம் பண்ணுறாரு. ஐயா, இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, அநேகருக்கு தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறாங்க. பேதுரு அந்த பிரேதத்துவமாக திரும்பி, தபித்தாலே எழும்பு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அந்த பிரேதம் எழும்பிருச்சு. செத்தவர்களை உயிரோடு எழுப்பின பல ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கும் ஊழிய பாதையில் ரொம்ப பிரபலம் இல்லாமல் செத்தவங்களை எழுப்பின நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இருக்கிற அநேகர் செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படி இருந்த பேதுருவை ஆண்டவர் இப்படி மாற்றிட்டார். மாற்றுவதற்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை
இந்த வசனத்தை கேட்டு நான் தோற்று போய் வந்திருக்கிறேன் பாஸ்டர். தோல்வி பாஸ்டர், எனக்குள்ள அடிக்கடி கோபம் வருது பாஸ்டர், எனக்குள்ள அதிகமாக தூக்கம் இருக்குது பாஸ்டர், நான் எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டுறேன், நான் ஆண்டவர் சில நேரம் கோவப்பட்டு மறுதளிச்சிடுறேன், நான் அநேக நேரம் பின்மாற்றம் அடைஞ்சிடுறேன், இப்படிலாம் நான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பெற வேண்டிய ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் எப்போ பெற முடியும் அப்படின்னா, இப்போ பெற முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு இருக்கிற நிபந்தனைகள் என்னென்னா, பாவ மன்னிப்பை நிச்சயம் உங்களுக்கு வேணும். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என் பாவத்தை மன்னித்து என்னை கழுவி சுத்திகரித்திருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு வேணும். அந்த 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 ரட்சிப்பை நிச்சயம் உங்களுக்கு வேணும். மூன்றாவது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி தருவாருங்கிற விசுவாசம் வேணும். நல்லா கைத்தட்டி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா உங்கள் நாவு பிறலும். உங்கள் நாவு என்ன பண்ணும்? பெறலும். புதிய பாஷைகளை கற்று தருவார். புது கிருபைகளை கற்று தருவார். புதிய பாஷைகள் நீங்கள் பேசும்போது வேறு மனுஷனாக மாறுவீங்க. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பலருடைய வாழ்க்கையை பார்க்கணும், வேறு மனுஷனாய் மாறினார்கள். வேற மனுஷனாய் மாறினார்கள். கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நிற்போமா? இருக்கிற இடத்துல எழுமி நிற்போமா? ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாரும் எழுமி, வேகமாக எழுமி நில்லுங்க பார்க்கலாம். வேகமாக எழுமி நில்லுங்க. உங்கள் கண்களை மூடுங்க. உங்கள் வாய்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கண்களை மூடி உங்கள் வாயை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர்றாரு. நீங்கள் இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தர்றாரு. எஸ், அபிஷேகம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க நல்ல அந்நிய பாஷையில் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ராகாபா ரபா ரபா ரிகாபா ரபா. நல்ல கண்களை மூடி பயபக்தியோட 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 நல்ல விடுதலையோட 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 ரபா கபா ரத ரக சத்த லக்க மரா துரப லஹந்த ரக ஷிப லக்கப லப ரப லப லிபி கப லப லப இக்கப லப 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 ரிபி ரப லப சந்த ரப லப 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 ரிபி அக்க ரப லப லப. நல்ல விடுதலையோட 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 இப்படி இருக்கிற உங்களை கர்த்தர் இப்படி மாற்ற விரும்புகிறார். இப்படி மாற்ற விரும்புகிறார். இப்படி மாற்ற விரும்புகிறார். இப்படி மாற்ற விரும்புகிறார். நீங்க மாற போறீங்க. நீங்க மாற போறீங்க. 7வது மாதம் நீங்க மாறுவீங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தர் உங்களை தமது ஆவியினாலே நிரப்ப விரும்புகிறார். நிரப்ப விரும்புகிறார். Fill with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினால் 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 ஆண்டவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா.